மோட்டரை கழட்டி செக் பண்ணுறச்ச பாருங்கள், ஒரு டீத்தே உடஞ்சி போயிருக்கு. இதனால தான் இந்த மோட்டரே வேலை செய்யலை. மிரர் க்ளோஸ் ஆகலை, மோட்ரு ஃபுல்லாக அது பாட்டுக்கு ஓடிட்டே இருந்திருக்கு. அப்படின்னா நம்ம இந்த மிரரை தான் செட் பண்ண போகிறோம். நான் போய் கடையில் கேட்கறச்சா இதுக்கு ஸ்பேரே கிடைக்காது அப்படின்ட்டானுங்க. ஸோ நான் இதை ஒரு கொரடால் பிடிச்சி ஃபுல்லாக ஃபெவிக்விக் போட்டு ஒட்டியிருக்கேன். இதை காய வச்சதுக்கப்புறம் தான் மிரர் அசம்பிள் பண்ணணும். இல்லை ஃபஸ்ட்டு க்ரீஸ் பேக் பண்ணியாச்சு, டீத்தை நல்லா ஒட்டியாச்சு. ஸோ இதுதான் அந்த மெக்கானிசம். பாருங்கள், நான் சொல்கிறேன். போதா திருப்பியும் ஃபுல்லாக போகுது. ஸோ ஒட்டின வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நம்பி ஃபுல்லாக சீல் பண்ண போகிறேன். இப்போ கார் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பார்ப்போம் கப்பல் போட்டு ஒர்க் ஆகுதா அப்படின்னு. ஃபெவிக்விக் இப்போ நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன். சூப்பராக முடிதா? இங்கே பாருங்கள், சூப்பராக திறக்குது. அதே மாதிரி சென்டர் மிரரும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள், இப்போ மேலே போகும், அப்படியே கீழேயும் போகும், ரைட்டு லெஃப்ட்டு. ஸோ இது எனக்கு ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் தான். பட் ஆனால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கிட்டத்தட்ட இதோட விலை பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் கேட்டேன் 5500 ஆகுன்ட்டாங்க. ஸோ நான் பொறுமையாக அனலைஸ் பண்ணி எடுத்ததில் ஒரு சின்ன டீத்து தான் போய்ட்டு இருந்துச்சு. அதை 60 ரூபா கொடுத்து நல்லா ஒட்டியாச்சு. ஸோ 5500 ருபீஸ்லாம் ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களையும் முடியும்.